Good evening students. நம்ம next பார்க்க போகிற டாபிக் database management systemல நான் பார்க்க போகிற டாபிக் வந்து canonical cover or minimal cover. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு 3 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் தி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இன் சச் அ வே தட் இட் கண்டைன்ஸ் ரைட் சைடு ஒன் ஆட்ரிபியூட். ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து ரைட் சைடு வந்து ஒன் ஆட்ரிபியூட் தான் அது வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட் ரூல் வந்து ஃபைன் க்ளோஷர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டையும் சிங்கிள் ஆட்ரிபியூட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் செகண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது செகண்ட் க்ளோஷர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஆட்ரிபியூட்டு சிங்கிள் ஆட்ரிபியூட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 3 ரூல்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா வந்து ரைட் தி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இன் சச் அ வே தட் இட் கண்டைன்ஸ் ரைட் சைடு ஒன் ஆட்ரிபியூட். ஓகே. ஸோ செகண்ட் ஆட்ரிபியூட் வந்து ஃபைண்ட் தி க்ளோஷர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஆட்ரிபியூட் வந்து சிங்கிள் ஆட்ரிபியூட்டான்னு பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற 3 ரூல்ஸு. இந்த 3 ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மினிமல் கவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x டென்ஸ் டு w, அது வந்து wz டென்ஸ் டு xy, next y tends to x w z. சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒன்றையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து எழுதிக்குவோம். ஸோ ஸ்டெப் 1க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒன்றையும் சிங்கிள் வேல்யூஸாக எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ x டென்ஸ் டு w, wz டென்ஸ் டு xy. ஸோ wz டென்ஸ் டு xy, y டென்ஸ் டு x w z. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரைட் சைடு வேல்யூ எல்லாமே ஃபஸ்ட் ரூல் நமக்கு என்ன ரைட் சைடு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே சிங்கிள் ஆட்ரிபியூட்ஸாக இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு டீகம்போசிஷன் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை யூஸ் பண்ணுறோம். என்ன ரூல் அப்படின்னா வந்து டீகம்போசிஷன் ரூல். ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆல்ஃபா டென்ஸ் டு பீட்டா காமா அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது எப்படி நம்ம ஸ்பிட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா டென்ஸ் டு பீட்டா, ஆல்ஃபா டென்ஸ் டு காமா இப்படி என்ன பண்ணலாம் நம்ம ஸ்பிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போது இந்த WZ டென்ஸ் டு XY இப்படி இருக்க ஆட்ரிபியூட்ஸை நம்ம எப்படி ஸ்பிட் பண்ணுறோம் அப்படின்னா WZ டென்ஸ் டு X, WZ டென்ஸ் டு Y. ஓகேங்களா? இந்த மாதிரி டீகம்போசிஷன் ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இப்போ ஸ்டெப் 1 நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்டெப் 1ல் என்ன இருக்கணும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் சிங்கிள் ஆட்ரிபியூட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க x டென்ஸ் டு w, அடுத்து WZ டென்ஸ் டு x, WZ டென்ஸ் டு y, y டென்ஸ் டு x, y டென்ஸ் டு w, y டென்ஸ் டு z. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணியிருக்கோம் சிங்கிள் வேல்யூஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உள்ள எல்லா வேல்யூவும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சிங்கிள் வேல்யூவாக நம்ம பிரித்து எடுத்து எழுதியிருக்கோம். இது ஸ்டெப் 1. ஓகே. ஸ்டெப் 1 புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1க்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஸ்டெப் 1ஓட ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம எல்லாமே சிங்கிள் ஆட்ரிபியூட்டாக பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி க்ளோஷர் ஃபார் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ். சரியா? ஸோ ஸ்டெப் 2 வந்து ரூல்ஸ் 2 என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி க்ளோஷர் ஃபார் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க x டென்ஸ் டு w கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து க்ளோஷர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ க்ளோஷர் x க்ளோஷர் ஆஃப்
அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதுக்கு க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூவே ஃபஸ்ட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது எக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டபிள்யூ. எக்ஸ் டிபெண்ட்ஸ் டபிள்யூ. ஓகேவா? ஸோ அப்போ அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் க்ளோஷரோட வேல்யூ என்ன? எக்ஸ் டபிள்யூ. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பை இக்னோரிங். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இக்னோரிங் எக்ஸ் டென்ஸ் டு டபிள்யூ. அதாவது இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸில் இந்த எக்ஸ் டென்ஸ் டு டபிள்யூ இல்லாமல் நம்ம இந்த டிபெண்டன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இப்போ இக்னோர் என்ன பண்ணுறோம்? எக்ஸ் டென்ஸ் டு டபிள்யூவை இக்னோர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இக்னோர் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் க்ளோசர் ஆஃப் கண்டுபிடிச்சோம்னா என்ன வேல்யூ வரும்? இதை நம்ம இப்போ இக்னோர் பண்ணிட்டோம். இக்னோர் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது? எக்ஸ் எதில் டிபெண்ட் பண்ணியிருக்குது? வேறு எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லை. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு வேல்யூஸுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ எக்ஸ் க்ளோஷர் ஈக்குவல் டு எக்ஸ் தான் வேல்யூஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு என்னவாக இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. So both the closure of x tends to w are different. So finally x tends to w is the essential value. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, இதனால் எந்த ஒரு ரிப்பீட்டேஷனோ ரிடண்டன்ஸனோ இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ எக்ஸ் டென்ஸ் டு டபிள்யூங்கிறது இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு எசென்ஷியல் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அதனால் இதை வந்து என்ன பண்ண தேவையில்லை, எலிமினேட் பண்ண ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட் என்ன இருக்குது அப்படின்னா வந்து இப்போது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா WZ டென்ஸ் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளோஷர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ க்ளோஷர் கண்டுபிடிச்சோம்னா அப்போ என்ன வரும்? WZ க்ளோஷர் ஆஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன வரும்? WZ அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா வந்து அந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ WZ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியில் ஃபஸ்ட்டு எக்ஸ் டென்ஸ் டு டபிள்யூ முடிச்சிட்டோம். அடுத்து WZ டென்ஸ் டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த WZ எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த எக்ஸு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். அடுத்து WZ டென்ஸ் டு ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ WZ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்போ இருக்கிற அந்த 4 ஆட்ரிபியூட்டுமே ரிப்பீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதையும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு டபிள்யூ, WZ டென்ஸ் டு. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது WZ க்ளோசர். ஸோ WZ க்ளோசர் கண்டுபிடிக்கும் போது அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ எதை பண்ண போகிறோம்? நம்ம இக்னோர் பண்ண போகிறோம். ஸோ பை இக்னோரிங் WZ டென்ஸ் டு எக்ஸ். ஸோ இந்த வேல்யூவை இக்னோர் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? க்ளோசர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ WZ க்ளோசர் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த வேல்யூவை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலிமினேட் வந்து இப்போதைக்கு இக்னோர் பண்ணுறோம். ஸோ அப்போ இக்னோர் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸ் டிபெண்ட் ஆகாது. அப்போ WZ மட்டும்தான் வரும். ஸோ WZ அதுக்கப்புறம் WZ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஒய்யை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ WZ ஒய். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒய் எதை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள் WZ க்ளோசர். ஸோ WZல வந்து இந்த வேல்யூவை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். அப்போ அடுத்து WZ ஒய்யை மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஒய் வந்து எக்ஸுங்கிற வேல்யூவை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதில் உள்ள எல்லா ஆட்ரிபியூட்டையும் செக் பண்ணணும். ஸோ அப்போ வேல்யூ என்ன வருது? WZ ஒய் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ வேல்யூ என்ன வருது? WZ ஒய் எக்ஸு. இந்த ரெண்டு வேல்யூமே இப்போ நமக்கு என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ போத் ஆர் ஈக்குவலாக இந்த ரெண்டு வேல்யூவும் என்ன வந்திருக்கு? ஈக்குவல் வேல்யூவாக வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஈக்குவல் வேல்யூவாக வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை வேல்யூ வந்து இது வந்து எக்ஸ்டேனியஸ் வேல்யூன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது WZ டென்ஸ் டு எக்ஸ் இது வந்து என்ன வேல்யூ நமக்கு?
எக்ஸ்ட்ரேனியஸ் வேல்யூ. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரேனியஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரேனியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து, அதாவது நம்மளோட ஆட்ரிபியூட்டில் இருந்து நம்ம இந்த வேல்யூவை எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இக்னோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ, ஸோ தேர்ட் வேல்யூ என்ன இருக்குது, WZ டென்ஸ் டு Y. ஓகேங்களா? அப்போது WZ டென்ஸ் டு Yக்கு இப்போ கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோம். அப்போது WZ க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா WZ வரும். WZ வந்து எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, ஒய்யை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. WZ Y. அடுத்து Y எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, X. ஓகேங்களா? திரும்ப WZ டிஃபைன் பண்ணியிருக்கு. நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து WXYZ எல்லாமே வந்ததுனால நம்ம அடுத்து திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா பை இக்னோரிங் WZ டென்ஸ் டு Y. W டென்ஸ் டு ஒய்யை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இக்னோர் பண்ணுறோம். ஸோ இக்னோர் பண்ணும்போது இதோட க்ளோஷர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். WZ க்ளோஷர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா WZ ஒய்யை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கிறோம். அப்போ இக்னோர் பண்ணோம்னா வேல்யூஸ் இங்கே என்ன வரும், WZ அப்படிங்கிறது வரும். ஒய் வந்து நம்ம இங்கே இக்னோர் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் எது டிஃபைன் பண்ணியிருக்கு, எதையுமே நம்ம அடுத்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதோட வேல்யூ வந்து WZ. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு ஆட்ரிபியூட்டும் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்டாக இருக்குது. அப்போது WZ டென்ஸ் டு Y. இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வேல்யூ, எசென்ஷியல் வேல்யூ. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது என்ன வேல்யூ, எசென்ஷியல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்க ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும், க்ளோஷர் கண்டுபிடிச்சி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து Y டென்ஸ் டு X. ஓகேவா? ஸோ இப்போ Y டென்ஸ் டு X அப்படிங்கும்போது Y க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோம். Y க்ளோஷர் கண்டுபிடிக்கும் போது வேல்யூ என்ன வேல்யூ வரும், Y எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, X எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, W. ஓகேங்களா? ஸோ X எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, Wவை டிஃபைன் பண்ணியிருக்கு. X டென்ஸ் டு W அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ W இப்போது என்ன வந்திருக்கு, Y வந்து Y க்ளோஸரை டிஃபைன் பண்ணியிருப்போம். Y வந்து Xை டிஃபைன் பண்ணியிருக்கு. X வந்து Wவை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து Y வந்து Z டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ இதான் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பை இக்னோரிங் Y டென்ஸ் டு X. இப்போ இதை நம்ம இக்னோர் பண்ணுறோம். அப்படி இக்னோர் பண்ணும்போது இப்போது Y க்ளோஷர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும், இப்போது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இக்னோர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த வேல்யூவை என்ன பண்ணுறோம், இக்னோர் பண்ணியிருக்கோம். Y டென்ஸ் டு Xஐ இக்னோர் பண்ணியிருக்கோம். அப்போ Yக்கு அப்புறம் இப்போ என்ன வரும், இங்கே W வரும். W அடுத்து Y எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, Z. ஓகேவா? அடுத்து WZ இருக்குது. WZ எதை டிஃபைன் பண்ணுது, இங்கே திரும்ப ஒய்யை தான் டிஃபைன் பண்ணுது. ஓகே? ஸோ அப்போ அதனால் வந்து நமக்கு அது என்ன வேல்யூவாக இருக்குது அப்படின்னா வந்து திரும்ப இந்த W எதை டிஃபைன் பண்ணுது, X டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ WXYZ. ஓகேங்களா? XWYZ நமக்கு இந்த வேல்யூஸ் வருது. அப்போது அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒய்யோட வேல்யூ வரும். அதுக்கப்புறம் Y எதை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னா Wவை அதுக்கப்புறம் Y எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, Z டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? WZ எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, Yயை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ என்ன வேல்யூவாக இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இது என்ன வேல்யூவு, அப்போ Y டென்ஸ் டு X அப்படிங்கிறது நமக்கு என்ன வேல்யூ, எசென்ஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து
y tends to என்ன வேல்யூ இருக்குது y tends to w. ஸோ அப்போ y tends to w நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ y tends to wன்னு பார்த்தோம்னா y க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். அப்போ yயோட வேல்யூ y, அதை எதை டிஃபைன் பண்ணியிருக்கு w. ஓகேங்களா? அடுத்து y எதை டிஃபைன் பண்ணியிருக்கு z. இந்த வேல்யூஸ் தான் அது என்ன பண்ணியிருக்கு டிஃபைன் பண்ணியிருக்கு. அடுத்து y எதை டிஃபைன் பண்ணியிருக்கு x. ஸோ இப்போ எக்ஸ் ஒய் டபிள்யூ இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுது. ஸோ பை இக்னோரிங், ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம இக்னோர் பண்ணுறோம். எந்த வேல்யூவை இக்னோர் பண்ணுறோம் ஒய் டென்ஸ் டு டபிள்யூவை நம்ம இக்னோர் பண்ணுறோம். இப்போது ஒய் க்ளோஷர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூவில் இதை நம்ம இக்னோர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம இக்னோர் பண்ணுறோம். அப்போ இதை நம்ம இக்னோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒய் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் ஒய் எதை டிஃபைன் பண்ணியிருக்கு எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கு. அடுத்து ஒய் என்ன பண்ணியிருக்கு இசட்டை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற வேல்யூ டபிள்யூவை டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது இது ரெண்டும் நமக்கு என்னவாக இருக்குது ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஈக்குவலாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டு வேல்யூ நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ இது வந்து நம்மளோட ஒய் டென்ஸ் டு டபிள்யூ அப்படிங்கிறது வந்து என்ன வேல்யூ அப்படின்னா எக்ஸ்ட்ரேனியஸ் வேல்யூ. இது நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ள ரிப்பீட்டட் வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூ, இது நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ள வேல்யூ. நம்ம அதனால் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு சேம் டிஃப்ரெண்ட் வேல்யூவில் இருக்குது. இந்த வேல்யூவும் இதுவும் மட்டும் நமக்கு என்னவாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலிமினேட் பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டாக உள்ள ஸ்டெப் லாஸ்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்ன வேல்யூ இருக்குது லாஸ்ட்டாக ஒய் டென்ஸ் டு இசட். ஓகேங்களா? அப்போது ஒய் டென்ஸ் டு இசட். இப்போது ஒய் க்ளோசர் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒய் ஓகேங்களா இசட் அதுக்கப்புறம் எக்ஸ் டபிள்யூ இதான் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது பை இக்னோரிங் ஸோ இக்னோர் பண்ணும்போது நம்மளோட ஒய் க்ளோஷர் வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒய் இசட்டு நம்ம க்ளோஷர் வந்து கட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னா வந்து எக்ஸ் கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன டபிள்யூ. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன வேல்யூவாக இருக்குது அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூ என்ன நமக்கு ஒய் டென்ஸ் டு இசட் வந்து நமக்கு எசென்ஷியல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஷர் கண்டுபிடிச்சி எசென்ஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் 3. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்டெப் 3க்கு போகிறோம். இப்போது ஸ்டெப் 3யோட வேல்யூ நம்ம என்ன ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டெப் 3யோட ரூல்ஸ் என்ன? ஸோ செக் வெதர் தி லெஃப்ட் சைடு ஆட்ரிபியூட் சிங்கிள் ஆட்ரிபியூட்டான்னு பார்க்குறோம். அப்படி இல்லைனா இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டெப் 3க்கு முன்னாடி நமக்கு என்ன வேல்யூ ரிசல்டன் எஃப்டி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூ இசட் டென்ஸ் டு ஒய், ஒய் டென்ஸ் டு எக்ஸ், ஒய் டென்ஸ் டு இசட். இதான் ஸ்டெப் 2ல் நமக்கு கிடைச்ச ரிசல்டன்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இதான் நம்மளோட எஃப்டிஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பை அப்ளையிங் ரூல் 3. ஸோ நவ் யூ ஹாவ் டு அப்ளை தி ரூல் 3. ஸோ வாட் இஸ் த ரூல் 3? ஸோ லெஃப்ட் சைடு attribute should be in single attribute. Okay, it is only depend in one single attribute. Single attribute மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கணும். Otherwise we have to ignore or eliminate the values. So first value x density w is left side is single attribute. Y tends to x is single attribute. Next y tends to z is single attribute. So now we have to check w z tends to y. So w z tends to
y அப்படிங்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். இது மட்டும் தான் டபுள் ஆட்ரிபியூட்டாக இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ யூ ஹாவ் டு நம்ம இப்போ இதை என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை சிங்கிள் வேல்யூவாக பிரிக்கணும். அப்போது w க்ளோஷர் கண்டுபிடிக்கணும், z க்ளோசர் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் க்ளோஷர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது w க்ளோஷர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா என்ன வேல்யூ வரும்? w க்ளோஷர் வந்து மேக்ஸிமம் நமக்கு என்ன இருக்குது? w தான். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா wz டென்ஸ் டு y. ஓகேங்களா? ஸோ அப்போ w க்ளோஷர் கண்டுபிடிக்கும் போது இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது என்ன வேல்யூ வரும்? wz அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேங்களா? இதை கண்டுபிடிக்கும் போது இசட்டுக்கு எந்த க்ளோஷருமே கிடையாது. ஸோ வேல்யூ என்ன அப்படின்னா வந்து z. ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இசட்டுக்கு இங்கே எந்த ஒரு ஆட்ரிபியூட்டுமே கிடையாது. wzக்கு இங்கே என்ன இருக்குது? y இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும்போது we cannot eliminate or reduce the attribute. ஸோ நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது it must be in the attribute, it must be in the functional dependency. So we cannot eliminate or ignoring, எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, இதை வந்து இக்னோர் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ன அப்படின்னா வந்து x டென்ஸ் டு w z டென்ஸ் டு y டென்ஸ் டு x and y டென்ஸ் டு z. ஸோ நம்மளோட மினிமல் கவர் இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் மினிமல் கவர் ஆர் கேனானிக்கல் கவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃபைனல் மினிமல் கவர். நம்மளோட ஃபைனல் வேல்யூ வந்து இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓகே, தேங்க்யூ.